இவ்வளோ வருஷம் அவன் நடிச்சுவிட்டு அவங்க கூட நடிச்சுவிட்டு இப்போ வந்து ஏன் பாலியல் தொந்தரவுன்னு சொல்கிறாங்க. தானாகியா நடிக்கிறேன்னா கவர்ச்சியாக வந்து தான் ஆகணும். அது உலகம் முழுவதும் நடக்கிற விஷயம். ஏன் அதுக்கு நான் முடியாதுன்னாக்க ஏன் சினிமாக்குள்ள யார் கூப்பிட்டாங்களா? இன்னைக்கு போராடுற இந்த பெண் அன்னைக்கு வந்து நடிக்கிற நேரத்தில் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்திய படமான ஹாலிவுட் உலகத்தில் எந்த படத்துலையும் காட்டாத அளவுக்கு பார்த்திங்களா அந்த படத்தை நீங்கள்? நம்ம பிரபலமான நடிகர் ராஷ்மிகா மந்தனா தான் பிச்சு உதவி இருக்கிறாங்க செக்ஸ் காட்சி. மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை அவங்கள கற்பழிக்கிற மாதிரி சீன். அந்த மாட்டு வண்டியில் அவங்க கவர்ச்சியாக படுத்துக்கிட்டு வருவாங்க. அதுக்காக அவங்க அவார்டுவாங்க. அப்படி நடிச்சுட்டு இப்போ வந்து இப்போ ஒரு காதல் காட்சி வரும்போது அந்த இடத்துல இவர் என்னை தொடாமல் நடிக்கணும், என் மேலே படாமல் நடிக்கணும்னு அப்புறம் எப்படி சினிமாவில் ஏன் நடிக்க வர்றாங்க? நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பிரபல மருத்துவரான காந்தராஜ் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, கேரளாவில் நடிகைகள் மீது நடிகர்கள் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பதாக முதல்வர் பினராயி விஜயன் வரைக்கும் புகார் கிளம்பியுள்ளது. அதை பற்றி சொல்லுங்க. சினிமா உலகம் கேரளா தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, சினிமா எடுக்கிற உலகம் பூராத்திலையுமே இது உண்டு. வெறும் தமிழ்நாடு கேரளா அப்படின்னு இல்லை. ஆந்திராக்காரன் நடிகைகள் இன்னும் வரல, அவங்க வருவாங்க. ஹிந்தி நடிகைகள் வருவாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. சினிமா உலகம் உளுந்து போச்சு. இவங்களுக்கு விளம்பரத்துக்கு டாபிக் ஒன்றுமே இல்லை. இதுங்களும் யாராக படம் எடுப்பாங்க. ஏதோ பார்த்திங்கன்னா சினிமா வந்திருக்குதுங்கிறத எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, இந்த வார பத்திரிகைகளில் விமர்சனம் வருது. இந்த விமர்சனத்தை பார்த்தா இப்படி ஒரு படம் வந்திருக்கிறத எங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு சினிமா உளுந்து போயிடுது. நான் வர்ற வழியில், நான் காலேஜுக்கு வர்ற வழியில் 3 சினிமா தேட்டர் இருந்தது. இன்றைக்கி 3 தேட்டரும் மூடிவிட்டாங்க. அண்ணா சாலை பூரா நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா, அண்ணா சாலைக்கிட்ட ஆரம்பிச்சிங்கன்னாக்கா இது வரையிலும் ஜெமினி தாண்டுற வரையிலும் 20-25 தேட்டர் இருந்தது. இன்றைக்கி 2 தேட்டர் தான் இருக்குது. எல்லா தேட்டரும் மூடிட்டாங்க. சினிமாக்கள் போயிடுச்சு. ஏதோ இந்த மாலில் இருக்கிற அந்த பேரங்காடிகளில் இருக்கிற தேட்டர்களில் தான் கொஞ்சம் கொஞ்சம் படம் ஓடிடுது. மற்றபடி சினிமா போயிடுச்சு. இவங்க சினிமாவை பொழப்பாக எடுத்துகிட்டு வந்த நடிகைகள் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, செய்திகளில் வேணும். சரி, இப்படி ஒரு செய்தி இவ்வளோ வருஷம் நடிச்சுவிட்டு அவங்க கூட நடிச்சுவிட்டு இப்போ வந்து ஏன் பாலியல் தொந்தரவுன்னு சொல்கிறாங்க? அந்த ஹீரோ கூட தானே நடித்த நீ பாலியல் தொந்தரவு பண்ணான்னா நீ இவ்வளோ கோவிச்சிக்கிறிய? நீ அன்றைக்கி படம் வேணான்ட்டு போயிருக்கிறது. நான் தாங்க சூப்பர் ஹீரோ, அப்படி வச்சுக்கலாம். நான் தான் சூப்பர் ஹீரோ, நான் தொந்தரவு கொடுக்குறேன், உனக்கு பிடிக்கல, நீ என்ன சொல்ல அந்த நடிகர் நடித்தா நடிக்க மாட்டேன்னு போயிருக்கலாம்ல. ஏன் போகல? ஏன்னா என் சினிமா உலகம் என் கையில் இருக்குது. நீ நான் சொல்கிறதுக்கு கேள்விப்படிஞ்சா தான் நீ சினிமாவில் நடிக்க முடியும். இது நான் சொல்கிறது கேட்குறதா இருந்தால் வா நடி, இல்லாட்டி என் படத்தில் வேணாம் போ. என்கிட்ட யார் எனக்கு வராங்களோ அவங்க நான் போட்டுக்கிறேன். அப்படி தான் நான் எடுப்பேன். ஏன்னா சினிமாவில் வந்து காதல் காட்சி இருக்குது, அழுகுற காட்சி இருக்குது, சாவர காட்சி இருக்குது, சண்டை காட்சி இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. ஒரு காதல் காட்சி வரும்போது அந்த இடத்துல இவர் என்னை தொடாமல் நடிக்கணும், என் மேலே படாமல் நடிக்கணும்னா அப்புறம் எப்படி சினிமாவில் ஏன் நடிக்க வர்ற? என்ன கண்டிஷன் எனக்கு புரியலையே. நான் இப்படி தான் கட்டுப்பாடோடு இருப்பேன்னாக்கா நீ அந்த மாதிரி படங்கள் நடிக்காத. உன்னை யார் அந்த கதையை எடுத்துக்கிட்டு வர சொன்னா? எல்லாம் வந்து அந்த உலகமே கவர்ச்சி உலகம். அங்கே வந்து ஒரு கதாநாயகியை ஏன் போடுறோம்? அந்த கதாநாயகியை ஏன் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம்? இவங்க இந்த கதாநாயகியாக நடிக்கிறவங்க ஏன் மேக்கப் போட்டுக்கிறாங்க? தான் அழகாக காட்டுங்கிறதுக்கு தானே போட்டுக்கிறாங்க. அப்படியே வர்றது என்னத்துக்கு ஒன்று அழகாக காட்டிக்கிறேன்? பார்க்கணும், 4 பேர் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாக்கா நீ உடம்பை காட்டித்தான் ஆகணும். அதுதான் தொழில். அப்புறம் அங்கே வந்து முடியாதுன்னாக்கா இப்போ அம்மாவாசை போடு. கதாநாயகியாக நடிக்கிறேன்னா கவர்ச்சியாக வந்து தான் ஆகணும். அது உலகம் முழுவதும் நடக்கிற விஷயம். அதுக்கு நான் முடியாதுன்னாக்க ஏன் சினிமா கொண்டு யார் கூப்பிட்டாங்களா? நீ வரலன்னாக்க சினிமா மூடிவிடுன்னு சொன்னாங்களா? 10 படத்தில் நடிச்சுவிட்டு பல கோடி சம்பாதிச்சுவிட்டு இப்போ வந்து பெருசாக அந்த நடிகர் என்னை பாலியல் துன்புறுத்தினார் முடியாதுன்னு போயிருக்க வேண்டியதானே. அது மேலே கை வச்சுருவாங்களா? சனம் செட்டி என்பவர் தமிழ் திரையுலகிலும் பாலியல் தொல்லை அதிகரித்திருப்பதாக புகார் அளித்துள்ளார். யார் சார் அந்த சனம் செட்டி? சனம் செட்டி யாருன்னு தெரியாது. அவங்களும் ஒரு நடிகாக தான் இருக்கணும். இன்றைக்கி போராடுற இந்த பெண் அன்றைக்கி வந்து நடிக்கிற நேரத்தில் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை, பணமும் வேணும், அதே சமயத்தில் தான் பெரிய இதாக காட்டிக்கிறதுக்கு இது பண்ணாக்கா என்ன அர்த்தம்? நான் தான் கூப்பிட்டேன், உன் புத்தி எங்கே போச்சு? அவ்வளோதான் கேள்வி.
யாருமே வந்து ஒருத்தனை கெடுக்க முடியாதுங்க. எனக்கு கெடுற புத்தி இருந்தால் தான் கெடுக்க முடியும். நீங்கள் தண்ணி நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தோம். அதில் ஒரு 20-25 பசங்க தான் தண்ணி அடிக்கிற பசங்க இருப்பாங்க. ஹாஸ்டல்லே வந்து அடிப்பானுங்க. அதெல்லாம் எங்கள் காலத்தில் ரொம்ப சுலபம். அதுவும் மதுவிலக்கு தீவிரமாக இருந்த காலத்தில் ஹாஸ்டலில் குடிக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா இப்போ இந்த டாஸ்மாக் தரதப்புறம் கட்டுப்படி ஆகல. நாங்களாம் யோகியம் ஆகிட்டோம். விலை கட்டுப்படி ஆகலன்னு நிறுத்திவிட்டோம். அது மது விலக்கு இருந்தபோது டேக்ஸ் எல்லாம் இருக்காது. 10 ரூபாய்க்கு கல்யாணி பீர் கிடைக்கும். அதே கல்யாணி பீர் இன்றைக்கு வந்து 1000 ரூபா. எங்கே போகிறது? கல்யாணி பீரே காஸ்ட்லி. குடிக்கிறத விட்டேன் நான். அந்த சமயத்தில் ஹாஸ்டலில் எங்கள் மாதிரி சில பசங்களாம் நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ கேட்டாங்க, ஏன்டா இப்படி கெட்டு போகிறேன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அவன் தான் என்னை குடிக்கிறதுக்கு பழகி விட்டான். பூம்பூத்தி எங்கடா போச்சு? என் நண்பன் கேட்டான், என் ரூம்மேட்டு கேட்டான், அவன் என்னையும் தான் கெடுத்தான், நான் குடிக்கலையே, நீ ஏன் கெடுக்கிற? ஆக நீ குடிக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்த அவன் மேலே பழிய போடுற. உனக்கு புத்தி இருந்ததுன்னா குடிக்காமல் நிறுத்திருப்படா. அவ்வளோதான். இதே கேள்வி தான் சனம் ஷெட்டியை பார்த்து கேட்குறேன். உனக்கு பாப்புலாரிட்டி வேணும். இன்றைக்கி வந்து எல்லாம் இது கேவலமாக நினச்சிக்க போகிறாங்கிறதுக்கு பதிவர்த்த வேஷம் போட பார்க்குறேன். எதுக்கு? அன்றைக்கி முடியாதுன்னு போயிருக்கலாம். இல்லை 10 பேர்த்துக்கு குடிக்கிறதுக்கு ஊற்றுறங்க. என்ன சொல்கிறோம்? இல்லை சார், ஐ எம் வெஜிடேரியன், ஐ டோன்ட் டச். இல்லை சார், ஐ எம் டீ டோட்டலர், ஐ டோன்ட் ட்ரிங்க். சொல்லிடுறோமா இல்லையா? நம்ம கொடுக்காம விட்டுறாங்க இல்லையா? யார் கொடுக்குறாங்க? எஸ் சார் ஊற்றுக்கன்றவனுக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த சீனில் நடிக்கிறேன்னு சொல்கிறவங்கள தானே இந்த சீனில் நடிக்க வைக்கிறாங்க. நீ அக்செப்ட் பண்ணதுனால தான் நடிக்க வச்சாங்க. நான் கேமராமேன் பிடிச்சி இழுத்துட்டு போய் நிற்க வச்சு கிஸ் பண்ணுற சீனில் எடுத்துவிட்டாங்களா? அனிமல்னு ஒரு படம் பார்த்தேங்க. என் பையன் சொன்னான், பாரு எப்படி போயிட்டு இருக்குது பாருன்னா. ஓடிடியில் தான் பார்த்தேன். என்ன பாக்கி இருக்குது அந்த படத்தில்? தமிழ் படமா அது இந்திய படமானு உலகத்தில் எந்த படத்துலையும் காட்டாத அளவுக்கு பார்த்தீங்களா அந்த படத்தை? நீங்கள் நம்ம பிரபலான நடிகர் ராஷ்மிகா மந்தனா தான் பிச்சு உதறி இருக்கிறாங்க செக்ஸ் காட்சிகள். இன்னொரு நடிகை இன்னும் அதை விட பயங்கரமாக இருந்தாங்க, பேர் தெரியல. அதில் வந்து வசனங்கள் இன்னும் கேவலம், இன்னும் கேவலம். படம் ஃபுல்லாக தான் ஓடிச்சு. எப்படி நடித்த? இப்போ அந்த உடனே அந்த ஹிந்தி நடிகர் தான் அந்த சீனில் ஆக்ட் பண்ண, பேர் தெரியல எனக்கு. அவர் தான் என்னை கட்டி பிடிச்சாருனாங்க. ஓம்புத்தி அங்கே பலாருன்னு அற விட்டு போயிருக்கலாம். இல்லை ஏன் போகல? இதெல்லாம் இதுக்கு சினிமாங்கிற கவர்ச்சி உலகத்துக்கு வந்துட்டு நான் வந்து பெருசாக செய்திகள் இல்லைங்க. சினிமா உளுந்து போச்சு, செய்திகள் இல்லை. இதை வச்சு தன்னுடைய மார்க்கெட்டை நிலைநிறுத்துறதுக்காக ஒரு கான்ட்ரவர்சியோட ஒரு டாப்பிக்கை கிரியேட் பண்ணி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சார், அந்த அனிமல் படத்தோட கதை கூட பார்த்தீங்கன்னா தந்தை மகனுக்கும் நடக்கின்ற உணர்வுபூர்வமான விஷயத்தை தானே காட்டியிருப்பாங்க. சொல்கிறீங்களே, அதே ஒரு காலத்தில் ஒரு வார பத்திரிக்கை வரும், இப்போ வருது அந்த பத்திரிக்கை. அவங்க என்ன பண்ணாங்க, புகைப்பட இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோ இதுன்னு ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று சென்னையில் நடந்தது. உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த கேமராமேனெல்லாம் அந்த இதில் கலந்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. வரும் அது வந்து 60களில் 50களில் வந்த இது. அதை வந்து பெரிய கவரேஜ் வார பத்திரிகையில் கொடுக்குறாங்க. கொடுத்த போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புகைப்பட கண்காட்சியில் அற்புதமான படங்கள் இடம்பெற்றன அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸு. ஒரு பையன், சின்ன பையன் சூப் குடிச்சிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கிற பையன் அதை அப்படி அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு மாத்திரம் சூப்பு கிடைக்கிது, எனக்கு கிடைக்கலங்கிற அந்த இதுவும் அது அத்தனையும் அந்த ஒரு ஃபோட்டோவில் அவ்வளோ அற்புதமான கேப்சர். அப்படி ஒரு செகண்டில் அந்த ஆக்ஷனை எடுத்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் போட்டு இத்தனை அற்புதமான புகைப்படங்கள் மத்தியில் நம்ம அதிர வைக்கக்கூடிய சில படங்களும் இடம்பெற்றிருந்தன. என்னன்னாக்கா நிர்வாண படங்கள். அதை அப்படியெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் போடலாமா? 4 பக்கம் நிர்வாண படத்தை போட்டாச்சு. போட்டுட்டு அவரை பற்றி தப்பாக எடுத்துக்கூடாது இல்லையா, ஆசிரியரை பற்றி. அது கீழே ஜஸ்டிஃபிகேஷன், இப்படிப்பட்ட நிர்வாண படங்களை எல்லாம் போடலாமா? குழந்தைகள்லாம் மக்கள் போய் பார்த்தால் என்ன ஆவாங்க? எப்படி? படத்தை போட்டாச்சு, வியாபாரத்தை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து யோக்கியன், இந்த படத்தை போடலாமா? இதுதாங்க இன்றைக்கி அந்த நடிகைகள் பண்ணுறது தான். நடிச்சு விட்டாங்க, எல்லாம் பண்ணிவிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் எங்களை வச்சு எடுத்து விட்டாங்க. ஒரு படத்தில் ஒரு பிரபல நடிகை நடித்த படம், அந்த படத்து பேர் கூட தெரியல. நிர்வாணமாக வர்ற மாதிரி படம் முழுக்க நிர்வாணமாக வர்ற மாதிரி ஒரு தமிழ் படமே வந்தது. ஆனால் கேமராவில் அந்த பொண்ணு ஒரு சீனில் கூட நிர்வாணமாக வர்ற மாதிரி காட்டலை. பட் பூராமே சஜஸ்டிவ் ஷார்ட்ஸு. அமலாபால், அது யார் என்னன்னு பேர் தெரியாது. அமலாபாலா அந்த பொண்ணு. அதுக்கு வந்து என்ன போட்டாங்கன்னா, கேரவானில் போய் உட்கார்ந்து அழுதார். இந்த மாதிரி காட்சி எடுத்து விட்டார்கள்.
நடிச்சு விட்டேன், அப்புறம் ஏன் அழுத? அந்த படத்தில் கேன்சல் பண்ணுங்கன்னு போயிருக்க வேண்டியதானே, யார் வற்புறுத்தினா? இதெல்லாம் வந்து செய்திகள், விறுவிறுப்பு உண்டாக்குறதுக்கான செய்திகள். நமக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு கெடுகிழப்பை உண்டாக்குறதுக்கு நம்மளும் பேசியாச்சு, அவ்வளோ. கேரளா நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் வழக்கம் அதிகரித்து வருவதாக சமீபத்தில் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருகிறது. ஆமாம், அதை பற்றி இவங்க ஏன் போனாங்க? படுக்கைக்கு அழைக்கிறது எல்லா நடிகை அழைக்கலையே, ஒரு 4-5 நடிகைகளை தானே கூப்பிட்ருக்காங்க. அப்போ மற்ற நடிகைகள்லாம் கற்போடு இருந்திருக்கா, நீ சரியா இல்லைன்றதுனால கூப்பிட்ருக்காங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க, 10 பொண்ணுங்க இருக்கிறாங்க, இந்த பக்கம் 4-5 பசங்க இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பொண்ணை பார்த்து தான் எல்லா ரகடையும் நடக்கும். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அழகாக இருக்கணும், எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பானுங்க. இல்லாத அந்த பொண்ணு மாத்திரம் குறும்புத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கு, அதுக்கிட்ட போவாங்க. அமைதியாக நிற்கிற பொண்ணுங்கிட்ட யாருமே போக மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அதே மாதிரி அமைதியாக இருக்கிற பசங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதில் வாழ்த்தனமாக இருக்கிற பையன் தான் ரகலை பண்ணுவோம், இதில் வாழ்த்தனமாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட தான் வம்பு போவாங்க. அது மாதிரி அந்த 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 அது மாதிரி மனப்பான்மை உள்ளவங்ககிட்ட தான் போவாங்க. 100 நடிகைகள் நடித்தாங்க, இந்த 10 நடிகைகள் மாத்திரம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தமிழ் பட உலகம், இந்தி பட உலகன்றல சொல்லப்போனால் தமிழ் பட உலகத்தில் இருக்க பூரா கேரளாவும் ஆந்திராவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் 1-2 தான் இருக்காங்க. எல்லா காட்சியிலும் நடிச்சுவிட்டு அது வந்து ஐயோ எப்படி என்னை படி எடுத்துவிட்டாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? சார், பழம்பெரும் நடிகை சாரதா கூட முன்னணி நடிகர்கள் பல பேர் நடிகைகளுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவங்க 2 தடவை அவார்டு வாங்கினாங்க. ஒரு படத்தில் அவங்க என்ன ஆக்ட் பண்ணாங்க, அந்த படத்தில் அவங்க ஒரு ரோல் ஒன்றுமே கிடையாது, அவங்க அவார்டு வாங்கின படம். அதில் அவங்க எப்படி நடிச்சிருந்தாங்கன்னு பாருங்கள். ஏன் அதில் நடித்தாங்க அவங்கள தான் கேட்கணும். மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை அவங்கள கற்பழிக்கிற மாதிரி சீன் அது. அந்த மாட்டு வண்டியில் அவங்க கவர்ச்சியாக படுத்துக்கிட்டு வருவாங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே அந்த படம் பூரா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக அவங்க அவார்டு வாங்கினாங்க. அப்படி நடிச்சுவிட்டு இப்போ வந்து இப்போ 100 வருஷம் கழித்து கிளவி ஆனதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காது வந்து பேசுகிறேன் என்ன அர்த்தம்? அன்றைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. யார் உங்களை வற்புறுத்தினா? பல நடிகைகள் இருந்தாங்க, மொத்த காட்சின்னு சொன்ன கூட முடியாதுன்ட்டு போயிட்டாங்க, வெடிப்பிட்டாங்க, தொட முடியாது. இப்போ பானுமதியெல்லாம் இருந்தாங்க, அந்த இந்த ஆக்ஷன் வந்து ஹீரோ வந்து இப்படி ஏய் தள்ளி நின்றுடுவார், கண்ணால் பார்த்துருக்கோம், கிட்டே போக முடியாது. 50களில் வந்து மொத்த காட்சிகள் வந்து சென்சார் வெட்டிவிட்டாங்க, எடுக்கலை. அதாவது 50களில் தான் அந்த மொத்த காட்சிகள் தடை பெற்றது. 50களுக்கு முன்னாடி வந்து ஒரு படம், ஒரு ஹிந்தி படத்தில் பில்லி மோரியான்னு ஒருத்தரும் ரூபி மகேஷுங்கிற ஒரு நடிகையும் இன்றைக்கி ஒரு ரெக்கார்டு 36 தடவை 37 கிஸ்ஸிங் சீனில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, ஹிந்தி படம். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அப்புறம் வந்து 50களில் கம்ப்ளீட்டாக நிறுத்தினாங்க. மறுபடியும் 70களுக்கு அப்போ 80களுக்கு பிறகு தான் முத்த காட்சி வர ஆரம்பிச்சு. இன்றைக்கி முத்த காட்சி இல்லாத படமே கிடையாது, சீரியலில் வருதுங்க. அப்புறம் எங்கே சினிமா? சார், இந்த முத்த காட்சிகளை அதிக அளவு தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துகிற கமலஹாசன் தான். ஆனால் அதே மாதிரி அந்த காலத்தில் யாராவது இருக்காங்களா சார்? கமல் அறிமுகப்படுத்துறதுக்கு பார்த்தாரு. அது அந்த தியாகராஜ பகதூர் நடித்த அம்பிகாபதி படத்தில் சந்தான லட்சுமி தியாகராஜ பகதூர் முத்த காட்சி இருந்தது. வீர ரமணின்னு ஒரு ஸ்டண்ட்டு படங்க, அதில் ரமணியா நடித்த நடிகை வந்து அந்த ஹீரோவை வந்து ஒவ்வொரு சண்டை போட்டு முடித்தவொடனே கிஸ்ஸிங் சீன் தான். இது தமிழ் படம், அதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. பொன்முடிங்கிற படத்தில் வந்து மாதுரி தேவியும் நரசிம்ம பாரதியும் அந்த நீலவானு நிலவும் போலன்ற ஒரு பாட்டில் அவங்க கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிசா டங்கன்கிற ஒரு அமெரிக்கன் தான் அதை டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை. அப்படியே கேமரா பின்னாடி போகும், ஒரு சின்ன வட்டம் தெரியும், அந்த வட்டத்துக்குள்ளார அந்த கிஸ்ஸிங் சீன். அது அப்படி ஒரு சீன் இருந்தே அப்படி இருந்ததுன்னு தெரியாது போனால், ஆனால் கிஸ் பண்ணதான் நாங்களாம் மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டோம். அது மாதிரி ஆச்சு. அப்புறம் வந்து கிழிஞ்சல்கள்ங்கிற என்னமோ ஒரு படத்தில் வந்து மோகனும் பூர்ணிமாவும் கிஸ் பண்ணுற சீன் வந்தது நிறையா படங்கள்ல. இப்போ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து முத்த காட்சிகள். இன்றைக்கி வந்து முத்த காட்சிகள் உடலுறவு காட்சிகள், அனிமல் படத்தில் உடலுறவு காட்சி வந்துடுச்சு. நன்றி, வணக்கம் ஐயா.